டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி 6ஆம் மொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மகாநாடு நடக்க இருக்கின்றது. ஆன்மீக மகாநாடு என்று சொன்னால் ஒரு சமயம் சார்ந்த மகாநாடு அல்ல, சர்வ மத மகாநாடு. எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் அந்த மகாநாட்டிற்கு வருவார்கள். கிறிஸ்தவர்கள், சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள், பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள், இவ்வாறாக உலகில் உள்ள பல சமயத்தவர்களும் இந்த மகாநாட்டிற்கு வருவார்கள். அந்த மகாநாட்டு குழுவினர் ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தனர். இந்த மகாநாட்டிலே பங்கு பெற்றுபவர்கள் யாராக இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், அவர்கள் தங்களுடைய சொந்த செலவிலே குறிப்பிட்ட ஒரு நாட்டின் விமான நிலையத்திற்கு வர வேண்டும். பின்னர் அந்த விமான நிலையத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட விமானத்திலே அந்த மகாநாட்டுக்கு செல்பவர்கள் அத்தனை பேரையும் ஏற்றிக்கொண்டு செல்வது. இதுதான் இந்த மகாநாட்டு குழுவினரின் ஏற்பாடு. எனவே ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து, ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் ஒவ்வொரு மத தலைவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த விமான நிலையத்திற்கு அவரவர் நாட்டு விமான நிலையங்களிலிருந்து புறப்பட்டு வந்து சேர்கிறார்கள். வந்து சேர்ந்து அங்கே கூடிவிட்டார்கள். அந்த விமானம் இப்பொழுது புறப்படுவதற்கு இன்னும் ஒரு சில மணத்தியாலங்கள் தான் இருக்கின்றது. இப்பொழுது எல்லோரும் தயார் நிலையிலே, இந்த மகாநாட்டுக்கு செல்வதற்கு தயார் நிலையிலே காத்திருக்கிறார்கள். இப்பொழுது விமானம் புறப்படுவதற்கான நேரம் தீர்மானிக்கப்பட்டு விமானத்திலே எல்லோரும் ஏறும்படி சொல்லப்படுகின்றது. இப்பொழுது எல்லோரும் ஒவ்வொருவராக விமானத்திலே ஏறுகிறார்கள். விமானம் நிறைந்து விட்டது. விமானத்தின் ஆசனங்கள் அனைத்தும் நிறைந்து விட்டன. விமானம் புறப்படுவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்தில் அந்த விமானம் ஓட்டி அந்த விமானத்தை பரிசோதிக்கின்றனர். இறுதியாக ஒரு பரிசோதனை அவர்கள் செய்வார்கள். இந்த விமானத்திலே எல்லா விடயங்களும் சரியாக இருக்கிறதா என்று இறுதியாக ஒரு பரிசோதனையை செய்வார்கள். அந்த பரிசோதனையை செய்கின்றார். செய்யும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. இந்த விமானத்தின் நிறை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல தோன்றுகிறது என்று ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. உடனே தன்னுடைய உதவியாளர் ஒருவரை அழைத்து கேட்கின்றார், இந்த விமானத்திலே எத்தனை பயணிகள் ஏறி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அந்த உதவியாளர் அந்த முற்றுமுழுதாக அந்த பயணிகளை எண்ணி பார்த்து பரிசோதிக்கவில்லை. சிறிது நேரம் வெளியே நின்று விட்டு உள்ளே சென்று சொல்கின்றார், சரியாக உங்களை, என்னை, இங்கே பணியாற்றுகின்ற எல்லோரையும் சேர்த்து 200 பேர் இந்த விமானத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி. உடனே விமானிக்கு திருப்தி ஏற்படுகிறது. 200 பேருடன் பறக்கக்கூடிய விமானமாகத்தான் அந்த விமானம் இருக்கின்றது. எனவே அவருக்கு ஒரு திருப்தியாக இருக்கின்றது. விமானத்தை செலுத்த தொடங்குகின்றனர். இப்பொழுது விமானம் தரையிலிருந்து கிளம்பி வானுக்கு சென்று வானிலே பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த விமானம் வான்வழியிலே பிரவேசித்து பறக்க தொடங்கியதும் இந்த விமானிக்கு மீண்டும் சந்தேகம் ஏற்படுகின்றது. இல்லை, வழமைக்கு மாறாக இந்த விமானத்திலே நிறை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய உதவியாளர்களில் வேறொருவரை அழைத்து இந்த விமானத்திலே சரியாக எத்தனை பயணிகள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வா என்று சொல்லி சொல்கிறார். அந்த பணியாளர் கொஞ்சம் விசுவாசமானவர். அவர் விமானத்தின் பின்பகுதிக்கு சென்று ஒவ்வொரு ஆசனங்களில் இருப்பவர்களையும் தனித்தனியாக எண்ணி பார்த்து கணக்கு பார்த்து கொள்கின்றார். 204 பேர், மொத்தமாக 204 பேர் இந்த விமானத்திலே அமர்ந்திருப்பதை அவர் கண்டுபிடிக்கின்றார். ஏதோ தவறுதலாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் 4 பேர் அதிகமாக அந்த விமானத்திலே ஏறிவிட்டார்கள். இவருடனே விமானிக்கு இந்த விடயத்தை சொல்கின்றார். விமானி மீண்டும் விமானத்தை பரிசோதிக்கின்றார். விமானத்தின் நிறை அதிகமாகத்தான் இருக்கின்றது. விமானிக்கு விமானத்தை பற்றி சகல விடயங்களும் தெரியும். அவர் புரிந்து கொள்கின்றார், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மேல் இந்த விமானத்தால் தொடர்ச்சியாக பறக்க முடியாது. அதே நேரம் இந்த விமானத்தை வேறொரு விமான நிலையத்தில் இறக்குவதற்கும் நேரம் போதாது. இப்பொழுது பறந்து கொண்டிருக்கும் இடத்திலிருந்து பல மைல் தூரத்தில் தான் அடுத்த விமான நிலையம் இருக்கின்றது. அதற்கென்று சில நடைமுறைகள் இருக்கின்றன, சில அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நேரம் போதாது. எனவே இந்த விமானி இவ்வாறாக ஒரு அறிவுறுத்தலை விடுக்கின்றார். இந்த விமானத்திலே 200 பயணிகள் மாத்திரம்தான் பயணம் செய்ய முடியும். ஏதோ காரணமாக 4 பேர் அதிகமாக ஏறிவிட்டுவீர்கள். உங்களில் 4 பேர் உங்களது உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தால் நான் ஏனைய 200 பயணிகளையும் பாதுகாப்பாக கொண்டு செல்லுவேன். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் யாருமே அதற்கு முன்வராவிட்டால் விமானம் நடுவானில் வடித்து சிதறும். நாங்கள் 204 பேரும், நான் உட்பட அனைவருமே இறக்க வேண்டி ஏற்படும். எனவே 4 பேர் இந்த விமானத்திலிருந்து கீழே குதித்து உங்களது உயிரை தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லி
அறிவிக்கின்றார். பயணிகளிடையே சலசலப்பு. ஆன்மீக மாநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பெரும் அறிஞர்கள், ஆன்மீகவாதிகள், அவர்களிடையே சலசலப்பு. யார் 4 பேர் உயிரை தியாகம் செய்வது என்று சொல்லி நிறைவாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். 4 மதத்திலிருந்து 4 பேர் உயிரை தியாகம் செய்வது என்று முடிவெடுக்கிறார்கள். அதன் பின்னர் யார் அந்த 4 பேர் என்று சொல்லி முடிவு செய்யப்படுகின்றது. நிறைவாக 4 மதத்தை சேர்ந்த 4 பேர் தங்களது உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராகி எழுந்து வருகிறார்கள். இப்பொழுது முதலாவது நபர், விமானத்தின் கதவை மெதுவாக திறக்கப்படுகிறது. முதலாவது நபர் இறைவனை தொழுதபடி கீழே குதிக்கின்றார். 2வது நபரும் இறைவனை தொழுதபடியே கீழே குதிக்கின்றார். 3வது நபரும் இறைவனை தொழுதபடியே கீழே குதிக்கின்றார். 3 பேர் குதித்து விட்டார்கள். இப்ப 4வதாக ஒருவர் குதிக்க வேண்டும். குதிப்பதாக சொல்லி எழுந்து வந்தவருக்கு இப்பொழுது கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது. இருந்தாலும் அவர் மீண்டும் இறைவனை தொழுதபடி விமானத்திலிருந்து குதித்து விடுகின்றார். அவரது நல்ல காலமோ என்னவோ, அந்த 4வது நபர் விமானத்திலிருந்து குதிக்கும் பொழுதோ, அவர் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது சரியாக ஒரு அடர்ந்த ஒரு மரக்கிளைகளிலே அகப்பட்டுக் கொள்கிறார். அவர் நிலத்திலே விழுவதற்கு பதிலாக அந்த அடர்ந்த மரக்கிளையிலே அகப்பட்டுக் கொள்கிறார். சின்ன சின்ன காயங்களுடன் அவர் உயிர் தப்பி விட்டார். இப்பொழுது இந்த விமானம் அந்த ஆன்மீக மகாநாடு நடக்க வேண்டிய இடத்துக்கு அண்மையில் உள்ள விமான நிலையத்திலே பாதுகாப்பாக இறக்கப்படுகின்றது. இந்த பயணம் செய்த எல்லோரும் பாதுகாப்பாக இந்த ஆன்மீக மகாநாட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆன்மீக மகாநாடு ஆரம்பிக்க போகின்றது. இந்த நேரத்திலே ஒரு செய்தி வருகின்றது. இந்த விமானத்திலிருந்து குதித்த 4 பேரில் 4வதாக குதித்தவர் ஒரு மரக்கிளையிலே அகப்பட்டு தொங்கியதால் உயிர் பிழைத்து விட்டார். அவர் இப்பொழுது இந்த ஆன்மீக மகாநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி வருகின்றது. வந்ததும் எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள். ஆண்டவனின் இறைவனின் அருளே அருள். பாருங்கள், தன்னுடைய உயிரை தியாகம் செய்து காப்பாற்றுவதற்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு முயன்ற ஒருவரை ஆண்டவன் காப்பாற்றி விட்டார் என்று அந்த மற்ற 3 பேரும் இறந்து போனதை பற்றி கதைக்காமல் இவர் உயிர் பிழைத்ததை பற்றி எல்லோரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் இப்பொழுது அந்த மகாநாட்டுக்கு வந்து விட்டார். வந்ததும் இவரை சுற்றித்தான் எல்லோரும் நிற்கிறார்கள். இவரைத்தான் எல்லோரும் பேச்சு கொடுக்கிறார்கள், கதை கேட்கிறார்கள். இப்பொழுது அந்த ஆன்மீக தலைவர், அந்த மகாநாட்டை நடத்துகின்ற தலைவர் இவரை பேசுவதற்காக அழைக்கின்றார். பேசுவதற்காக அழைத்து, நீங்கள் மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக விமானத்திலிருந்து குதித்து கூட உயிர் தப்பி விட்டீர்கள். இறைவனின் கருணையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். இவர் மௌனமாக இருந்துவிட்டு ஏதோ வேண்டவருப்பாக சில வார்த்தைகளை கூறிவிட்டு வந்து ஒரு இருக்கையிலே அமர்கிறார். அமர்ந்த பொழுது பக்கத்திலே இருப்பவருக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கின்றது. இத்தனை மகிழ்ச்சியான ஒரு விடயம் நடந்திருக்கிறது. விமானத்திலிருந்து குதித்து ஒருவர் உயிர் பிழைத்து வந்திருக்கிறார். அவரை நாங்கள் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் மௌனமாக ஒரு வேண்டாவருப்பாக அமர்ந்திருப்பது பக்கத்தில் இருப்பவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. மெதுவாக அவரை தட்டி பேச்சு கொடுக்கிறார். என்ன நடந்தது, ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொல்லி. இவருடனே அவரின் காதொலி சொன்னார், நான் குதிப்பதா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது என்னை யாரோ விமானத்தில் இருந்து தள்ளி விழுத்தி விட்டார்கள். அந்த கோபத்தில் தான் நான் இருக்கின்றேன். யார் என்னை தள்ளி விழுத்தியவன் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோபத்தில் தான் நான் இருக்கின்றேன் என்று கூறினார். நேயர்களே, இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.